ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள், அதிர்ஷ்ட நேர்மன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே என்னென்ன காத்திருக்குங்கிற டீட்டெயில்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தான் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் யாரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்களோ எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துறது மூலமாக நமது வீடியோ பற்றின புதிய அப்டேட்ஸ், புதிய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்லாம் தினசரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அதனால நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். எனவே அனைவருமே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய புலம்பந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறார். ராசி அதிபதி ராசியை பார்த்து கொண்டுள்ளார். அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. புதாதித்ய யோகம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு வேற லெவலில் மனதில் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதில் அதிகமான உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்வதன் காரணமாக, தன்னம்பிக்கையோடு செயல்படுவதன் காரணமாக இன்றைய தினம் உங்களது தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்கும். எனவே உங்களது தன்னம்பிக்கை வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. நிறைய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வேகம், ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அது உங்கள் காரியங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கான உதவிகளை ஏற்படுத்தி தருங்க. புது விதமான பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அல்லது புது விதமான பொருட்கள்லாம் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்கள் உங்கள் தேவைகள் என்னவோ அந்த தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. அதுக்குண்டான பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேருங்க. அதனால ஆசைப்பட்ட பொருட்களை உங்களால் இன்னைக்கு வாங்க முடியும். உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதன் மூலமாக இருக்குங்க. வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரிகளுக்கு இன்னைக்கு உங்கள் வியாபாரத்தை இடமாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் கூட ஏற்படலாங்க. எனவே அந்த மாதிரி இடமாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு பயனளிக்குமா அப்படின்றத நீங்கள் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. அலுவலக பணியாளர்களுடைய அன்பர்களுக்கு இன்னைக்கு மனஸ்தாபங்கள் எல்லாம் கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்குங்க. இது வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுகள், மறைமுகமான பணிப்போர், கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்திருந்தா உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் கூட இன்னைக்கு அதெல்லாம் நீங்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாங்க. ஆனால் எந்த முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகளுக்கு உண்டான துறை எதுவோ அதில் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை நீங்கள் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. புதிய முயற்சிகள் அதன் மூலமாக நீங்கள் அதிகமான சக்ஸஸை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். உங்களுக்கான புதிய முயற்சிகள் கண்டிப்பாக சிறப்பான நல்ல ஆலோசனைகளை பெற்று வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா நிறைய விஷயங்களை செய்யணுங்கிற ஆர்வம் உங்கள் மனசில் இருக்கிறப்போ அது என்ன செய்யணும், எப்படி செஞ்சால் எஃபெக்டிவாக இருக்குங்கிறத நீங்கள் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகள் மூலமாக தான் பெற முடியும். மறந்துடாதீங்க. இன்றைய தினம் தேவையில்லாத நோயை பற்றி நீங்கள் பேசுறதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். நோய் இன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. நோயின் பாதிப்பு எதுவுமே இல்லாமல் போனாலும் மனதில் அது குறித்த பாதிப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடாது. இன்றைய தினம் உங்கள் கவனத்தை உங்கள் வேலையில தான் காட்டணும். ஏன்னா நோய் எதுவுமே இன்னைக்கு இருக்காதுங்க. நோயை பற்றி அதிகமாக பேசக்கூடாது. அதனால தான் பாதிப்பு ஏற்படும். அதை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் பண வருமானம் அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட்டை போடுங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகளை எப்பயுமே செய்யக்கூடாதுங்கிற ஒரு முடிவோடு நீங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆடம்பரமாக வாழக்கூடாதுங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. கிடைக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவது முக்கியம். அந்த நேரத்தை குடும்பத்தோடு நீங்கள் பயன்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்களோடு அதிகமான நேரத்தை நீங்கள் அன்பாக செலவிடுங்கள். இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு புதியதாக ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. எனவே உங்கள் காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை, மதிப்புமிக்க நேரத்தை நீங்கள் செலவிடுவது நல்லதுங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். காதல் உறவு புதியதாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் காதல் ரொம்ப பவர்ஃபுல்லாக மதிப்புமிக்கதாக மாறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க. அதனால் அழகான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணியாளர்களுடைய நண்பர்களுக்கு
இன்றைய தினம் உங்களுடைய நாளாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியுங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் காரணமாகவும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டை பெற முடியும். இன்றைய தினம் நல்ல ஆதரவு சக ஊழியர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய அதிகமான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் காரணமாக உங்களுக்கும் அது ஒத்திக்குங்க. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியான ரொமான்ஸ் உணர்வு மிக்கதாகவே அமையும். எனவே அற்புதமான ஒரு நாளுங்க. உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்கள் காதல் உணர்வு வந்து இன்னும் அதிகமாக தூண்டுவாங்க. உங்களது மனக்குறந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான காதல் செய்யக்கூடிய வகையில் புதிய காதல் உணர்வுகளை அதிகமாக பெறக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி பேசும்போது உயர்வாக பேசும்போது உங்களுக்கு இன்னும் உங்களது வாழ்க்கை துணை மேலே இருக்கக்கூடிய காதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். விலையுயர்ந்த சில பொருட்களை உங்களால் வாங்க முடியும். அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. சக ஊழியர்களோடு மட்டுமல்ல உங்கள் மேலதிகாரிகளை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வீடு மாற்றம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஐடியாக்கள் நிறைய உருவாகலாம். உங்கள் சூழ்நிலை குறித்து அதை நீங்கள் முடிவெடுக்கலாங்க. அந்த ஐடியாக்கள் வந்து சிறப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். சொந்த பந்தங்கள் சில பேர்னால சில செலவுகள் வந்து வந்துடும். சில பேர் செலவுகளை எடுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால செலவுகளை நீங்கள் தவிர்க்கிறது, பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 4 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக சில பொருட்களை வாங்கணும் அல்லது தெரிஞ்சுக்கணும், புதிய பொருட்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், லேட்டஸ்ட்டாக அப்டேட்டடாக இருக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கீங்க. புதிய ஆர்வம் ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கை இன்னைக்கு வேறு லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக உங்களது தன்னம்பிக்கை உதவி செய்யக்கூடிய ஒரு நாளுங்க. ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு பண வரவுகள் சாதகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உருவாகும். எனவே தன வரவுகள் பெருகும். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க முடியும். அற்புதமான ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு நிறைய ஆர்வம், உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குங்க. நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அது உங்கள் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உறுதுணையாக அமையுங்க. சக ஊழியர்கள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்கள் கூட ஏதாவது மனசவங்களோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு மாறி ஒற்றுமையை பலப்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அனுசரித்துப்பாங்க. புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. ஆனால் அதை செய்யும்போது தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ரொம்ப அவசியம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.